ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வந்ததுக்கு பிறகு மகரிஷி ஸ்கூலில் நாங்கள் பிள்ளைகளை சேர்த்துருந்தோம். அந்த ஸ்கூலில் நடந்த ஆனுவல் டே செலிப்ரேஷனை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸ்ரீலங்காவில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். இங்கே வந்து கிரவுண்ட்லேயே நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் போல். இப்போ இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு. கிரவுண்டுக்கு போகிற வழியே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூலுமே ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிள்ளைங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. அது போக முதல்ல ஸ்டார்டிங் வந்து ஒரு மேஜிக்கல் ஷோ வந்து நடந்துச்சு. இது வந்து கொஞ்சம் விஜய் டிவியில் ஒருத்தர் வருவார், அவருடைய மேஜிக் ஷோ தான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நடனமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல வந்து நடராஜரோட வச்சு வெல்கம் டான்ஸ் ஒன்று பரதநாட்டியம் சின்ன பிள்ளைகள் ஆடினாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளைகள் ஸ்டெப்ஸை மறக்காமல் நல்லா அவங்களுடைய திறமையை நல்லபடியாக வெளிக்கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை வந்து இந்த மாதிரியான டான்ஸ் ப்ரோக்ராம்ஸில் பங்கெடுத்து வைக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பு மட்டுமே இருந்தால் பிள்ளைகள் படிப்பு அப்படின்ட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போடும் பொழுது அவங்களுக்கு திறமைகள் வந்து வெளியே வரும். இல்லாட்டி அவங்களுடைய திறமைகள் எதுவுமே வெளியே வராமலே போயிடும். ஸோ பெரிய ஆளானதுக்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் நம்ம செய்யலையேன்னு கவலைப்படுறதை விட நம்ம வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் அவங்கள ஈடுபடுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி படிப்பை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பிள்ளைகளை நிறைய இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. கிளைமேட்டும் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முந்தின ஒரு வீக் வந்து ஒரே கொஞ்சம் மழையும் வெயிலுமா இருந்துச்சு. ஆனால் இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் அன்றைக்கி ஒரு சொட்டு மழை கூட இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸை ஞாபகமாக வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு சொல்லி இதை பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இதில் மெயின் காரணம் வந்து டீச்சர்மாரும் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிள்ளைகளுடைய விஷயம் வளர்க்கும் போதே நமக்கு இவ்வளவு சிரமமாக இருக்கும் பொழுது டீச்சர்ஸ்மார் வந்து இத்தனை பிள்ளைகளுக்கும் டான்ஸ் பழக்கி கொடுத்து அவங்கள நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும்போது இது ரொம்பவே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமாக ஆடினாங்க. ஆனால் அதுவும் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. நிறைய பிள்ளைகள் வந்து ஞாபக சக்தியோடு ஆடினாங்க. பாருங்கள், நான் வந்து இதில் பேசுகிறத விட நீங்கள் வந்து இந்த வீடியோவில் டான்ஸ் இதுகளை பார்த்தாலே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நிறைய லேட்டஸ்டான ட்ரெண்டியான பாடல்களை தான் இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நிறைய என்னோட டாட்டரும் வந்து மகளும் வந்து ஒரு டான்ஸில் சேர்ந்துருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய திறமையை நல்லா வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு மனசுக்கே அன்னைக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இந்த பிள்ளைகளுடைய திறமையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஆனுவல் டே அந்த மாதிரி ஒரு சில ஈவெண்ட்களில் நம்ம போய் உட்காந்து பார்த்து வரும் பொழுது நமக்கே வந்து பிள்ளைகளுடைய திறமைகளை பார்க்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகளோட திறமைகளை மட்டுமல்லாமல் மற்ற பிள்ளைகளுடைய திறமைகளையும் பார்க்கும் பொழுது இவ்வளோ தூரம் நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் பார்த்து ரசிக்கலாம். ரொம்பவே நல்ல நல்ல பாடல்கள் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான திறமைகளோட அவங்க திறமைகளை வெளியே காட்டியிருந்தாங்க. பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு காஸ்டியூம் எல்லாம் வந்து காஸ்டியூம் டிசைனர் மூலமாக சொல்லி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ட்ரோனில் வந்து செஞ்சு யூடியூப்லேயும் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாங்கள் ரசித்து பார்த்தோம். அது போக இந்த பேக்ரவுண்டில் வந்து வர லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு தியேட்டரில் போய் உட்காந்து ஒரு மூவி பார்த்த ஒரு மனநிலை தான் இருந்துச்சு அன்னைக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டியான சாங் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் போடுறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ஒரு ஆனுவல் டே செலிப்ரேஷனில் பிள்ளைகளுடைய திறமைகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் போடுறேன். நம்மளும் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக என்னோட மகளோட டான்ஸோடு நான் அந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரும் தினங்களில் நான் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.